ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யம் கம்மி, பட் தலை வலிச்சுது. ஆனால் கண்டென்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யார் யார் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோமோ அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நிறைய பேரோட முகத்திரைகள் கிழிந்தது. கடைசியாக வந்து வீக்லி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமே எல்லாருமே வந்துட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்கள், என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதிகப்படியாக நிறைய பேர் வந்துட்டு கமருதீன், விஜய் பார்வதி தான் பேசுனாங்க. அதுவும் விஜய் பார்வதி இப்படி பண்ணுவாங்க நாங்கள் நினச்சி பார்க்கல. மஞ்சரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸ்டார்ஸ் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்க ஏஎம்மாக இருந்தாங்க. விஜய் பார்வதி தெரியல எங்களுக்கு ஷாக்கு. அதான் போக போக இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டார்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா, வியானா, அதுக்கப்புறம் நம்மளுடைய துஷார், எஃப்ஜே, வினோத் எல்லாருமே கேட்குறாங்க எங்களை பற்றி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஒரு சர்டன் குரூப் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் செய்கிற விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்து விவாதிப்பாங்க. அவங்க செஞ்சது தப்பு தான், தப்பு இல்லை, கரெக்டு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே வரல அப்படின்ட்டாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா இந்த ஷோவை ஒரே ஒருத்தர் தான் வந்து ரன் பண்ணுறாங்க தெரியுமா, அது விஜய் பார்வதின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்லலை, இந்த வாட்டி வெளிப்படையாக சொல்கிறாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் விஜய் பார்வதி மஞ்சரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சொன்னாங்க விஜய் பார்வதியால் தான். வெதர் நான் பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், அது நான் சொல்லக்கூடாது. ஆனால் விஜய் பார்வதியால் மட்டும் அந்த ஷோவே ரன் ஆகுது லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாக இப்போ வரைக்கும். அதேமாதிரி நாங்கள் உள்ளே வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தோம்னா விஜய் பார்வதி அந்த திவாகர் தான் வந்து இந்த ஷோவில் இந்த வீக்லி டாஸ்க்கு சம்பவங்கள் ஏதாவது பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு. ஆனால் அவங்க 2 பேருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. மற்றவங்களாம் தான் வந்து எங்களை வந்து ரொம்ப ஷாக் கொடுத்துட்டீங்க, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. குறிப்பாக எஃப்ஜே மூஞ்சியில் ஆடலை. என்னடா இது விஜய் பாருன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. எஃப்ஜேவெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் வந்துட்டு ஞாபகத்தை வச்சுப்பாங்க, அந்த பையன் அந்த மாதிரி பண்ணால அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கலாய்ச்சி விட்டாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. விஜய் பார்வதியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கமருதீன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுதுன்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனாலும் ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது விஜய் பார்வதிக்கு. ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.